என்னுடைய மிகவும் க்ளோஸான ஒரு 100 பேஷண்ட்ஸ் எனக்கு பௌத்திரம் ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட்டை பற்றி இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சில பேர் என்னுடைய எந்த வகையான டெக்னிக் அவங்களுடைய ரிக்கவரி ஃபாஸ்ட்டாக இருந்தது, சில பேர் எப்படி இவ்வளோ மோசமான சுச்சுவேஷனுக்கு அவங்க ஆட்படுத்தப்பட்டாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக என்கிட்ட வந்தாங்க, சில பேர் டாக்டர் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கல, இவ்வளவு சர்ஜரி பண்ணோன்னே இவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்வோன்னு நினச்சே பார்க்கல அப்படிங்கிற லெசன்ஸ் நிறைய விஷயங்கள் என்னுடைய இத்தனை வருட பயணங்களில் என்னுடைய பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு 10 முக்கியமான லெசன்ஸ் நான் என்னுடைய ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து லேர்ன் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா என்னுடைய ஸ்ரீ சக்ரா ஹெல்த் கேருங்கிற யூடியூப்பில் ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஃபிஸ்டுலா பௌத்திரம் அப்படின்னாலே ஆசன வாயில் மோஷன் போகிற இடத்துல ஒரு சின்ன மாட்டம் வர்றது தான். அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அந்த ஆனல் கிளாண்டுக்கும் அந்த ஸ்கின்னுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு பஸ்ஸாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது நாளடைவில் மோசமாயிட்டே போய் அது ஒரு மெச்சூர்டு பௌத்திர ஸ்டேஜுக்கு மாறிடும். இதுதான் ஃபிஸ்டுலாங்கிறது. இதில் ஒவ்வொரு லெசன்ஸாக நம்ம பார்ப்போம். லெசன் நம்பர் 1, யாருமே ஆரம்பத்தில் இது ஃபிஸ்டுலாங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. என்னுடைய எல்லா பேஷண்ட்டும் சொல்கிறது இட் வாஸ் ஜஸ்ட் அ பாயில் தாங்க, ஒரு சின்ன ஹீட்டு கோப்பலம் தான் நினச்சேன் அப்படிங்கிறது தான் எல்லா பேஷண்ட்டோட ஒரே வார்த்தை. ஸோ இது ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஃபிஸ்டுலாமும் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சின்ன கொப்பளம் வரும், அந்த கொப்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி வெடித்து ஹீட்டில் ஓப்பன் அப் ஆகி ஹீல் ஆகிடும். இது சாதா ஹீட் கொப்பளம் தான், நம்ம முகப்பருவில் வர மாதிரி வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதை மறந்துடுவோம். ஆனால் இது ஃபிஸ்டுலாவோட ஃபஸ்ட்டு அறிகுறி. அதனால் எந்த பெயின்ஃபுல்லான ஒரு பாயில் மோஷன் போகிற இடத்த சுற்றி வந்ததுன்னா அதை இக்னோரே பண்ணக்கூடாதுங்க. அது ஃபிஸ்டுலாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும். மிக முக்கியமாக நம்ம அதை கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். லெசன் நம்பர் 2, இந்த ஹீட் பாயில் மோஷன் போகிற இடத்துல இருக்குது அப்படின்னா அது வெடித்து சீயெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அது உடனடியாக கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறது. இதுதான் எல்லா ஃபிஸ்டுலா பேஷண்ட்டும் நம்பிட்டு இருக்கிறது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, உள்ளுக்குள்ளார ஃபிஸ்டுலாக்குள்ளார எப்போவுமே ஒரு சிஓ மியூக்கஸோ செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பாயிலாக வெளியே வெடித்து அதில் இருக்கிற செக்ரேஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இது வீங்கிற போர்ஷனில் அந்த பெயின் ஏற்படும். ஒன்ஸ் அது வெடித்து வெளியே வந்துச்சுன்னா பெயின் சரியாயிடும். அதே மாதிரி உள்ள செக்ரேஷன்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் இல்லாதனால வெளித்தோல் மட்டும் மூடிக்கும். உடனே அது ஹீல் ஆயிடுச்சு, நம்ம எல்லாம் நம்பிட்டு அதை உதாசீனப்படுத்திடுவோம். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஃபிஸ்டுலஸ் ட்ராக் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வேறுபடுத்தி பார்க்குறக்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும். அதனால் ஃபிஸ்டுலா தன்னெச்சரிக்கையாக கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணங்களுடைய எல்லா பேஷண்ட்டுமே எடுத்த ஃபஸ்ட்டு செய்கிற தவறு இந்த நினைப்பை மாற்றிக்கிறது தான். லெசன் நம்பர் 3, எம்பாரஸ்மெண்ட் ஆல்வேஸ் காசஸ் மோர் டேமேஜ் தேன் த டிசீஸ் இட் செல்ஃப். நம்மளுக்கு இந்த பிரச்சனையை எங்கே போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கூச்ச சுபாவத்தினால நம்ம அதுக்கு டெஸ்ட் எடுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அந்த வியாதியை விட. என்ன ரீசன் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஃபிஸ்டுலாவை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மெடிசன்ஸில் கிளியர் பண்ண பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஏர்லி சர்ஜரி பண்ணி அதை கிளியர் பண்ண முடியும். இந்த சூழ்நிலை நம்ம அதை காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் நம்ம யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசினா அசிங்கமாக இருக்குமே நினைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, எந்த டாக்டர் இதுக்காக அணுகிறதுங்கிறது தெரியாது. ஸோ யார் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதும் தெரியாது. நம்மளுடைய ஃபேமிலி ஃபிசிஷியனிங் கூட சில டைம் போய் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அஷேம்டாக ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் இது கிடையாது. இதுவும் நம்மளுடைய பாடிக்கு ஏற்படுற ஒரு வியாதி தான். இதை இம்மீடியட்டாக நம்ம எடுத்து அதை கிளியர் பண்ணிக்க வேண்டியது மிக முக்கியங்க. லெசன் நம்பர் 4, கூகுள் எல்லா ஃபிஸ்டுலா பேஷண்ட்டையும் பரிசோதனை பண்ணி பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ், வெப்சைட்ஸ், கூகுளில் இருக்கிறது, சர்ச்சில் இருக்கிறது, யூடியூப் வீடியோஸில் இருக்கிறது, வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குற அட்வைசஸ் எல்லாமே அட்வைஸாக மட்டும்தான் இருக்கும். ஃபிஸ்டுலாங்கிறது இது ஒரு வியாதி. இதில் ஒரு அனாட்டமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்குது. அதை யாரோ ஒரு மருத்துவர்கிட்ட போய் அதை பரிசோதனை பண்ணி பார்த்து அது ஃபிஸ்டுலா தானா, என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்ம போய் நேரில் பரிசோதனை செஞ்சு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணிக்கிட்டால் தான் நல்லது. நம்ம மிச்ச மீடியாஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளே ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கிறது, ஃபுட்டில் சரியாயிரும்னு பார்க்குறது, அதில் இருக்கிற 2 மெடிசின்ஸை போய் பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்றது, இது எல்லாமே பண்ணுறதுனால
நம்ம ஒரு டிலே இன் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்குவோம், க்யூர் வந்து டிலே பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் நம்மளுடைய ஃபிஸ்டுலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டே போய் அடுத்த காம்ப்ளிகேட்டட் ஃபிஸ்டுலா ஸ்டேஜுக்கு போய் முடிஞ்சிடும். லெசன் நம்பர் 5, எல்லா ஃபிஸ்டுலாவும் சேம் கிடையாது. நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபிஸ்டுலா வந்துச்சுன்னா நம்ம உடனே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம், யாரோ ஒரு டாக்டர்கிட்ட பேசுவோம், இல்லைன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துக்குவோம். அவங்க வந்து இது சாதா விஷயம் தான், இது சரியாயிரும் அப்படின்னு கொடுப்பாங்க. பட் எல்லா ஃபிஸ்டுலாவும் சேம் கிடையாது. சிம்பிள் ஃபிஸ்டுலா இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபிஸ்டுலாஸ் இருக்குது. அதே மாதிரி லோ ஆனல் ஃபிஸ்டுலா இருக்குது, இன்டர்ஸ்பிங்க்டிவ் ஃபிஸ்டுலா, இஸ்கியோடக்டிவ் ஃபிஸ்டுலா அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒரு 5 வகையான கிரேடிங் ஆஃப் ஃபிஸ்டுலா இருக்குது. மசில் இன்வால்வ்டு ஃபிஸ்டுலா இருக்குது, இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபிஸ்டுலாஸ் இருக்குது. எந்த ஃபிஸ்டுலாவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான டாக்டர் பார்த்து, அதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து, அது என்ன டைப் ஆஃப் ஃபிஸ்டுலான்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு உண்டான கஸ்டமைஸ்டான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பிளான் பண்ண முடியும். எல்லா ஃபிஸ்டுலாவும் சேம் தான் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஃபெயிலியரை நம்ம மறுபடியும் சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் ஆல் ஃபிஸ்டுலாஸ் ஆர் நாட் சேம். லெசன் நம்பர் 6, ஏர்லி ட்ரீட்மெண்ட் எப்போவுமே ஈஸியராக இருக்கும். என்ன ரீசன்னா, சீக்கிரமாக ஒரு ஃபிஸ்டுலாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நம்ம வந்து சிம்பிளாக இருக்கும், பாயில் மட்டும்தான் இருக்கும், லோ ஸ்பிங்க்டராக இருக்கும், வேறு ட்ராக்ஸ் இல்லாமல் இருக்கும், வெறும் ஃபஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு டாக்டர் இஸ் த பெஸ்ட் டாக்டர் டு ட்ரீட் அ ஃபிஸ்டுலாங்கிறது ரொம்ப உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம். ஸோ இம்மீடியட்டாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணிக்கணும். இதை டிலே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, பக்க கிளைகள் உருவாகும். ஒவ்வொரு டைமும் பஸ் ஃபார்ம் ஆகும்போது ட்ராக்ஸ் அதிகமாக உருவாகும். மசில் ஸ்பிங்க்டர் மசில், ஆசனவாயை வந்து மோஷன் அடக்கி வைக்கக்கூடிய மசில் வந்து கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இதில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டேஜில் போய் நம்ம லேண்ட் ஆயிடுவோம். அதனால் எல்லாரும் மனசில் வச்சுக்க வேண்டியது, ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபிஸ்டுலாங்கிறது. லெசன் நம்பர் 7, எப்போவுமே ரிக்கவரி இஸ் ஃபார் ஈஸியர் தேன் வாட் யூ திங்க். இந்த ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய முன்னேற்றங்கள் சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிறது நம்ம நினச்சி பார்க்குறத விட, பயப்படுறத விட ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்னுடைய எல்லா பேஷண்ட்டும் சொல்கிறது, இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு நான் நினச்சே பார்க்கலிங்க டாக்டர், இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். என்ன காரணம்னா, இதுக்கு ரொம்ப நவீன முறையில் பைல்டெக் ப்ரொசீஜர்ஸ், ஃபைலாக் ப்ரொசீஜர்ஸ், லேசரில் எல்லாமே வந்ததுனால சின்ன ஒரு ஹோல் மட்டுமே வெளியே தெரியும், ஃபாஸ்டஸ்ட் ரிக்கவரி இருக்கும், பிளட் லாஸ் இருக்காது, பெயின் ஃப்ரீயாக இருக்கும். இந்த பெயினுக்கு பேஷண்ட்ஸ் வந்து எங்கிட்ட உட்காந்து கேட்கும்போதே, இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா, நான் மோஷன் போக முடியுமா, ஊண்டு கேர் எவ்வளோ நாள் இருக்கும், 1 or 2 months லீவ் எடுக்க வேண்டி இருக்குமா, ப்ளீடிங் நிறையா இருக்குமா, எனக்கு ஒர்க்கு ஸ்கெட்யூல் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய வருத்தத்தோடு வருவாங்க. பட் ரிக்கவரி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சிருந்தா நான் இதுக்கு எப்போவோ ஆப்ரேட் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிறது தான். அதனால் ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஆல்வேஸ் இஸ் ஃபார் ஈஸியர் தேன் வாட் யூ திங்க். லெசன் நம்பர் 8, ஃபாலோ அப் விசிட் மிக மிக முக்கியங்க. அதாவது திரும்ப திரும்ப அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் ரொம்ப ஏற்படுத்தி இருக்கிறது தான் இந்த சர்ஜரிங்கிறது ஒரு 1 shot ப்ரொசீஜர் தான். ஆனால் அதுக்கப்புறம் நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோமா, நல்ல வூண்ட் கேர் கொடுக்குறோமா, ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டாக எடுக்கிறோமா, அந்த ஃபிஸ்டில் வந்து உள்ளேருந்து நல்லா ஹீல் ஆகிட்டு வருதா, லேசர் பண்ண இடங்கள் நல்லா இருக்கா, ஸ்பிங்க்டர்ஸ் நல்லா இருக்குதா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு தடவை டாக்டர் விசிட் பண்ணும்போதும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 7 days ஒன்ஸ் வந்து அந்த டாக்டரை விசிட் பண்ணி அங்கே பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே இருந்தால் தான் அந்த வூண்ட் ஹீலிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர வைக்க முடியும். ஸோ ஃபிஸ்டுலா சர்ஜரி ஒன்ஸ் பண்ணியாச்சு, இனி ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. டாக்டர் விசிட்டை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்து அந்த விசிட்டில் மூலியமாக தான் நம்மளுடைய ரிக்கவரியை நம்ம பாதுகாத்துக்க முடியும். லெசன் நம்பர் 9, ரைட் டயக்னோசிஸ் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தேன் த ரைட் ட்ரீட்மெண்ட். ஃபிஸ்டுலாங்கிறது எல்லாருமே சொல்கிற மாதிரி பைல்ஸ் அப்படின்றோம். பைல்ஸில் ஆசனவாயை சுற்றி இருக்கிற நோய்களில் பைல்ஸ் இருக்குது, ஃபிஷர் இருக்குது, ஆசனவாய் வெடிப்பு, டிபி வரலாம், ஃபிஸ்டுலா வரலாம், ஆப்சஸ் வரலாம், கேன்சர் வரலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி என்ன டயக்னோசிஸுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சே ஆகணும். ரெண்டாவது, ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அதில் வந்து கம்பல்சரி எம்ஆர்ஐ ஸ்கேன் செஞ்சு பார்த்துருக்கணும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் சிம்பிள் ஃபிஸ்டுலாவா, காம்ப்ளெக்ஸாக, லோ ஆனலா, ஹை ஆனலா, இன்டர்ஸ்பிங்க்ட்ரிக்கா, எக்ஸ்ட்ரா ஸ்பிங்க்ட்ரிக்கா, இஸ்கியோரெக்டல் ஃபோஸா இருக்கா இல்லையா, மசில் இன்வால்வ் ஆகிருக்கா இல்லையா, உள்ள ஆப்சஸ் இருக்கா இல்லையா, எல்லா விஷயங்களுமே வந்து அதில் மேப் பண்ண முடியும். பெஸ்ட் டயக்னோசிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ டயக்னோசிஸ் பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டுமே ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை பெர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியும். இல்லைன்னா ஃபிஸ்டுலாவோட ரிக்கரன்ஸ் ரேட் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால்
கம்பல்சரி டைம் எடுத்து நல்ல ஒரு டாக்டர்கிட்ட பரிசோதனை நல்லா செஞ்சு பார்த்து அந்த டாக்டர் பரிந்துரைக்கிற எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் அந்த உங்களுடைய பரிசோதனையும் ஒத்துப்போகுதா, உங்களோட சிம்டம் 3 விஷயங்களும் ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத பார்த்து டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஸ்டுலா ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக அமையும் உங்களுக்கு. லெசன் நம்பர் 10, எல்லா பேஷண்ட்டும் கடைசியாக கேட்குறது, இதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறது தான். கேட்கும்போது எல்லாருமே சொல்கிற ஒரே பதில், இதை நான் எப்போவோ செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிறது தான். என்ன ரீசன் அப்படின்னா, ஆல்வேஸ் ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் பெஸ்ட். ஆல்வேஸ் த ஃபஸ்ட் டாக்டர் ட்ரீட்டிங் த ஃபிஸ்டுலா இஸ் த பெஸ்ட் டாக்டர். 2வது தடவை பண்ணும்போது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக முக்கியம். ஸோ எல்லா பேஷண்ட்டும் சொல்கிறது, டாக்டர் இவ்வளோ ஈஸியராக இருக்கும், இவ்வளோ ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எப்போவோ பண்ணியிருப்பேன். இதை பற்றின புரிதல் இல்லாமல் நான் டிலே பண்ணதுனால தான் இவ்வளோ சஃபரிங் அனுபவிக்கிறேன். இது ரொம்ப ஈஸியராக இருக்குது, கண்டிப்பாக இதை வந்து குவிக்காக பண்ணிக்கணுங்கிறத என்னோட எல்லா பேஷண்ட்டும் சொல்கிற ஒரே வார்த்தையாக இருக்குங்க. பல 100 பேஷண்ட்ஸை வந்து ட்ரீட் பண்ணதுக்கப்புறம், நிறைய ரிசல்ட்ஸை கண்ணில் பார்த்ததுக்கப்புறம், இத்தனை விஷயங்கள் என்னுடைய ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ் இருக்குன்னு நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ரீசன் பார்த்திங்கன்னா எங்களுடைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் தான், எவால்விங் டெக்னிக்ஸ் தான். இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கிற பைல் டெக் அப்படிங்கிறது லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ரொம்ப ஃபேமஸாக பண்ணிகிட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா லேசர் முறையில் சின்ன ஒரு ஹோல்ஸ் மூலியமாக லேசர் ப்ளஸ் 5 lakh ப்ளஸ் லிஃப்ட், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸோட நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து காம்பினேஷன் பண்ணி செஞ்சது தான் இந்த பைல் டெக்ங்கிறது. இன்றைக்கி இருக்கிறதுல இது ஒரு அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. ரிக்கரன்ஸ் ரேட் மிக குறைவாக இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் இதை விட பெட்டர் டெக்னிக்ஸ் வந்தாலும் நாங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ ஃபிஸ்டுலா சர்ஜரிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிரமமான விஷயம் கிடையாது. இந்த ஃபிஸ்டுலா சர்ஜரி பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்னா என்னோட யூடியூப்பில் கண்டிப்பாக ஃபிஸ்டுலாங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து பயனடைங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.